ஹாய் ஹலோ மக்களே. இன்னைக்கு மட்டன் பிரியாணி ஒரு ரெசிபி நான் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். ஹோம் ஸ்டைல், என்னோட ஸ்டைல். யூஸ்வலாக எவ்ரி தேர்ஸ்டே, அதாவது ஃப்ரைடே இங்கே லீவ்னால எவ்ரி தேர்ஸ்டே நான் எதுனா பண்ணுவேன். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு மோஸ்ட்டாக எது பிடிக்கும்னா பண்ண சொல்லுவாங்கன்னா மட்டன் பிரியாணி பண்ண சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப நாளாக நான் சமைக்கலை வீட்டில். இப்போது இன்னைக்கு உங்களுக்கோசரம் அதை பண்ணி காட்டலான்னு இருக்கேன். என்னோட ஸ்டைலில் மட்டன் பிரியாணி வாங்க பண்ணலாம். Then 1 cup of yogurt. இங்கே குவைட்டில், அதாவது மிடில் ஈஸ்டில் இந்தியன் மட்டன் சொல்லுவோம். ஏன்னா இங்கே நிறைய மட்டன் கிடைக்குது, எல்லா நாட்டோட மட்டன்லாம் கிடைக்குது. பெஸ்ட் மட்டன் வந்து நியூசிலாண்டோட புல்வாரா மட்டன், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்தியன் மட்டன் வாங்கி வச்சிருக்கேன். இதோட மேரினேஷன் நான் சொல்கிறேன் கேட்டுங்க. 1 கிலோ மட்டனுக்கு 150 கிராம் தயிர், 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு ஒரு 20 கிராம், 5 பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு ஒரு 4 மணி நேரம் உப்பு இல்லாம ஊற வச்சுக்கோங்க. உப்பு மட்டும் போட்டுறாதீங்க மேரினேஷன்ல, ஏன்னா உப்பு வந்து ரெட் மீட், அதாவது நம்ம மட்டனோட உள்ள இருக்க தண்ணி எல்லாம் இழுத்துரும். அதனால உப்பு போடாம மேரினேஷன் பண்ணி 4 மணி நேரம் வச்சிருங்க. இத நம்ம இப்போ கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா போட்டு சாட்டே பண்ணிட்டு ஆனியன் தக்காளி போட்டு இதையும் போட்டு ஒரு 5 விசில் விட்டு பாக்குறேன். இதுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ்லாம் வேணும்னு பாருங்க. கிராம்பு, அன்னாசி பூ, ஜீரகம், ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, இதுதான் கரம் மசாலா. இதுக்கு தேவையான பவுடர், கரம் மசாலா பவுடர், டர்மரிக், மஞ்சத்தூள், கொரியாண்டர் பவுடர், உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், ஸ்லைஸ்ட் அனியன், தக்காளி, ஒரு 40 ml ஆயில், இன்னொரு 40 ml கீ. இது கொஞ்சம் சூடானோடனே ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 6 ஏலக்காய் கிரீன், 2 கருப்பு ஏலக்காய், அதாவது பிளாக் கார்டமம், ஒரு 6 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாசி பூ, ஜீரகம் ஒரு 10 கிராம் போதும். இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் 1 கிலோ மட்டனுக்கு 200 கிராம் அனியன், ஸ்லைஸ்ட் அனியன், 200 கிராம்ஸ். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வதக்கிடணும். இதில் இஞ்சி பூட்டு போடல, ஏன்னா மட்டன் மேரினேஷன் நம்ம ஊற வைக்கும் போது அதில் இஞ்சி பூட்டு அரைச்சி போட்டிருக்கு. அதனால் இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வாங்க. ஸோ இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஆனியனை சாட்டே பண்ணிவிட்டு இப்போது எல்லா மசாலையும் ஆட் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டர்மரிக் பவுடர் ஒரு 10 கிராம், சில்லி பவுடர் ஒரு 15 கிராம்ஸ், கொரியாண்டர் பவுடர் 20 கிராம்ஸ், கரம் மசாலா பவுடர் ஒரு 8 கிராம், சால்ட்டு நான் வந்து பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். அதனால் இந்த சால்ட் உங்கள் சால்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. ஸோ இது எனக்கு வேண்டியது 1 கிலோவுக்கு 20 கிராம். இதை ஒரு சாட்டே பண்ணிவிட்டு இந்த பச்சை ஸ்மெல்லு போன அப்புறம் நேராக தக்காளி எடுத்து போட்டுருணும். தக்காளி வந்து ஒரு 150 கிராம், 200 கிராம் தண்ணின்னா 150 கிராம் தக்காளி. இது ஒரு 3 நிமிஷம் வதக்கிங்க. நல்லா ரைஸ் தக்காளி, கொழுப்பு தக்காளி. இது வதங்கின அப்புறம் அடுத்தது நம்ம மேரினேட் பண்ண மட்டன், தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, க்ரீன் சில்லி, சோம்பு அரைச்சி போட்டு மேரினேட் பண்ணியிருக்கோம். அதை இதில் போட்டு ஸோ ஒரு கொதி வந்த அப்புறம் கரெக்டாக இதோட மசாலா போட்ட அப்புறம் இந்த மட்டன் எவ்வளோ தேவை தண்ணி மட்டும் போட்டுருங்க. ஜஸ்ட்டு மூடுற அளவுக்கு இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேணாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள், மேலே மூடுற அளவுக்கு. ஓகே, நிறைய தண்ணி ஊற்றாதீங்க.
கிண்டிட்டு மூடிட்டு ஹையில் 2 விசில், ஸ்லோவில் 3 விசில், மொத்தமாக 5 விசில். ஹை ஃப்ளேமில் 2 விசில், லோ ஃப்ளேமில் 3 விசில். இப்போது ரைஸுக்கு நான் ஒரு ஸ்டாக் வாட்டர் மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு நல்லா நிறைய தண்ணி எடுத்துங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 650 to 700 கிராம்ஸ் ரைஸை யூஸ் பண்ண போகிறேன். 1 கிலோ மட்டனுக்கு 700 கிராம் ரைஸ், பாஸ்மதி ரைஸை ஊற வைக்கும் போது காட்டுறேன். அதை வடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, கொஞ்சம் பெப்பர் கார்ன், 4-5 ஏலக்காய், கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஒரு 40 கிராம்ஸ் இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மின்ட்டு, கொரியாண்டர், அதாவது புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு அப்ராக்சிமேட் ரஃப் சாப்டு அது மட்டும் போட்டுங்க. நல்லா பாயில் ஆகட்டும். அது கடைசியில் இதோட நான் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது கடைசியில் போட்டு முடிச்சிடுவோம். ஓகே, இது நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் கரெக்டாக உப்பு தான் மெயின். இந்த ரைஸுக்கு எப்போவுமே பிரியாணி ரைஸ்க்கு எப்போ யூஸ்வலாக எந்த டிஷ்ஷுக்கு உப்பு போடுறோமோ அதோட கொஞ்சம் அதிகமாக போடணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இது உப்பு தான் இந்த பிரியாணியில். ரைஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடணும். ஓகே, இது கொதிச்ச அப்புறம் நான் இதில் என்னோடய ஃப்ரெஷ் தேங்காய் பாலும் உப்பும் போட்டு இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை போட்டு வடிகட்ட போகிறேன். 50 to 60% குக் ஆனால் போதும் ரைஸு. நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். என்னோடய பிரியாணியில் ஒரு ஸ்மால் டச், ஒரு சீக்ரெட் மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து ஒரு பிளெண்ட் ஆஃப் குங்குமப்பூ, பால், ரோஸ் வாட்டர், அப்புறம் கீ. ஓகே, இன்னொரு வெள்ளை சந்தன பவுடர்னு ஒன்று இருக்குது. அது எனக்கு கிடைக்கல, இங்கே இந்தியாவில் கிடைக்கும். அது இருந்தாலும் போடலாம் கொஞ்சோண்டு. பட் அந்த மிக்சர் எப்படி பண்ணி கடைசியில் நம்ம தம் வைக்கும் போது மேலே இதை ஊற்ற போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 0.05 கிராம் நம்ம குங்குமப்பூ தண்ணியில் ஊற வச்சது, அதோடு சேர்ந்து ஒரு 15 ml பால், 15 ml கீ. இது வந்து ஒரு 5 ml போதும், அதிகமாக வேணாம். 5 ml. இதை நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுப்பேன். கடைசியில் தம் போடும்போது கடைசியில் போட்டுருவேன். இதோட ஃப்ளேவர் மட்டும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். நான் பிளெண்ட் பண்ணிட்டு ஸ்மெல் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இப்போது 700 கிராம்ஸ் ரைஸை நான் ஊற வச்சுருக்கேன், 1/2 hour. இந்த ஸ்டாக் தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம 60 to 70% இந்த ரைஸை குக் பண்ண போகிறோம். இதில் அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு தம் பண்ண போகிறோம். ஓகேவா, பார்த்துக்கலாம். பாதி ரைஸ் குக் ஆன அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் பண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணியும் கிரேட்டட் தேங்காயும் ஒரு 60 to 70 ml இருக்கும். அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். இது 70% குக் ஆன அப்புறம் இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்ட்ரெயின் பண்ணிட்ட அப்புறம் இந்த வடிகட்டின தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா, 5 விசில் அப்புறம் பாருங்கள் எப்படி குக் ஆகிருப்பாருங்க. போன் சாஃப்ட்னுவாங்க. எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும். அதில் மட்டனில் இருக்க ஃபேட் எல்லாம் நல்லா வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃபேட் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். தம் போடுறதுக்கு இதை எடுத்துட்டு பண்ணக்கூடாது. இதில் பண்ணி உள்ள லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அந்த பால், சாஃப்ரன், ரோஸ் வாட்டர், கீ. இதை வந்து மேலே
நல்லா இப்படி போட்டு விட்டோம். அது கீ தான், அது கொஞ்சம் கேர்டில் இருக்குது. அடுத்தது நான் ஸ்ட்ரெயின் பண்ண தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுட்டு நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம்ல மட்டனில் வந்து எண்ணெய், அதை ஒரு போட்டுட்டு 20 மினிட்ஸ் தம்மில் இருந்தது. திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. ஆஹா, ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரணும். நான் வந்து இங்கே இண்டஸ் வேலின்னு ஒரு ரைஸ் யூஸ் பண்ணேன். நீங்கள் எது கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அது யூஸ் பண்ணிக்கிங்க. பாருங்கள் எப்படி இருக்குது ரைஸ். கொரியாண்டர் லீவ்ஸு போட்டுட்டு இப்போது கொஞ்சோண்டு ஆனியன் ரைத்தா அது சைடில் வச்சுருக்கேன். ஆனியன் க்ரீன் சில்லி ரைத்தா, கொஞ்சம் லெமன் போட்டு. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு. இல்லை, ஆஹா, இது மாதிரி ஒரு பிரியாணி டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். ஹோம் ஸ்டைல். வெரி ஃப்ளேவர்ஃபுல். அந்த தேங்காய் பால் கடைசியில் போட்டு ஒரு கிக் எக்ஸ்ட்ரா பஞ்ச் இருக்குது. ஆனியன் ரைத்தாவோட சாப்பிட்டு பார்க்கலாம். மட்டனோட ஃப்ளேவர் 100%. 5 விசில் அது குக் ஆயிருக்கும். பாரு இவ்வளோ சாஃப்டாக குக் ஆயிருக்கு. போன் சாஃப்ட்னுவாங்க. ஃபண்டாஸ்டிக். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசிங் இட் இஸ்.